இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்போ உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல சிவா. டாக்டர் கொடுத்த டேப்லெட்டை சாப்பிட்டதுமே வயிறு வலி கொஞ்சம் சரியாயிடுச்சு. ஐயோ, வயிறு வலின்னு சொல்றாளே. வயிறு வலியா? லோ பிரஷர் தானே சொன்னீங்க? அது ஆமா, லோ பிரஷர் தான். ஏதோ டவுட்ல வயிறு வலின்னு சொல்லிட்டேன். அப்பப்போ வயிறு வலி வரும், அந்த நினைப்புல சொல்லிட்டேன். அதானே பார்த்தேன். நீங்க லோ பிரஷர்னு சொன்னதும் இந்த ப்ரெஷர் பார்க்குற டிவைஸ் வாங்கிடலான்னு நான் நாகர்கோயிலே போயிட்டேன். அங்கே பார்த்தா நான் தேடுற பிராண்டே கிடைக்கல. அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன், ஏற்கனவே மலேசியாவில் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் வீடெல்லாம் தேடி பார்த்து இப்போ தான் எடுத்துகிட்டு வரேன். சரி உட்காருங்க, ப்ரெஷர் பார்க்கலாம். அதான் இப்போ நல்லா ஆயிடுச்சு சிவா. ப்ரெஷர் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் துளசி. அதான் சரியாயிடுச்சுன்னு அலட்சியமாக இருக்கக்கூடாது. அப்பப்போ டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் உட்காருங்க, நான் பார்க்குறேன். கை காட்டுங்க. என் மேல உங்களுக்கு எவ்வளவு அக்கறையா சிவா? என்ன நீங்க எவ்வளவு அன்பா பாத்துப்பீங்களா? உனக்கு லோ ப்ரெஷர்னு சாதாரணமாக சொல்லிட்டேன். என் மனசு எவ்வளவு துடிச்சிச்சு தெரியுமா? உனக்கு எதுவுமே ஆகக்கூடாது துளசி. நீ எப்பவும் நல்லா இருக்கணும். என்னைக்காச்சும் எனக்காக இவன் இவ்ளோ துடிச்சிருப்பானா? அந்த துளசி கொண்டுனா ஏன் தான் இவன் இவ்ளோ துடிச்சு போறானோ? கேட்டா எங்களுக்குள்ள ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லுவான். டைவோர்ஸ்க்காக தான் காத்துட்டு இருக்கேன்னு வேற சொல்லுவான். ஆனா இவங்க எப்ப பார்த்தாலும் சேர்ந்தே தான் திரிவாங்க. நான் அந்த குழந்தைக்காக தான் பாக்குறேன். இல்லைன்னா அவளை எப்பவோ தூக்கிருப்பேன். ப்ரெஷர் இப்போ நார்மலாக தான் இருக்கு. எல்லாமே நார்மலாக தான் இருக்கு துளசி. அடுத்து எப்பயாச்சும் லோ ப்ரெஷர் ஃபீல் ஆச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க, இமீடியட்டாக டெஸ்ட் பண்ணலாம். அப்படியே மாத்திரையும் பிரிஸ்கிரைப் பண்ணிடுவீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு சேஃப்டி மெஷர் தான். உங்களுக்கு இருக்கிறது லோ ப்ரெஷர் தானே? இல்லை வேற ஏதாவதுன்னா சொல்லுங்க, செக் பண்ணிடலாம். சரி துளசி, நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் வரேன். சிவா தேங்க்ஸ். என்ன என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறீங்க. இதில் என்னங்க இருக்கு? வரேன். எத்தனை நாள் என் மடியில படுத்து என்னெல்லாம் பேசியிருக்கீங்க. எத்தனை நாள் மொட்டை மாடியில படுத்து அதோ அந்த வானத்துல இருக்கிற நட்சத்திரத்தை எல்லாம் என்ன இருக்கும். அதெல்லாம் நான் எப்படி மறக்க முடியாமல சார்? ஏய், அதெல்லாம் என்னோட கெட்ட நேரம், புத்தி கெட்டு போய் பண்ணது. அதெல்லாம் இப்ப எதுக்கு போய் பேசிட்டு இருக்க? இப்பதான் உனக்கு எனக்கும் ஒண்ணுல நாய் போச்சுல. அப்படி இப்படி திடீர்னு அந்த பந்தத்தை அறுத்துற முடியுமாம்ல சார்? இப்ப நினைச்சாலும் என் உடம்பெல்லாம் சிலிர்க்கும் தெரியுமா? எந்த கவலையும் இல்லாம உங்க நெஞ்சில என் முகத்தை வச்சு நான் படுத்திருந்த நாளையெல்லாம் மறக்க முடியுமா மிஸ்டர் அம்பலம்? கிட்ட நெருங்கட சுட்டு புசிக்கிறவே. என்ன நினைச்சிட்டு இருக்கும் மனசுல? என் பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்கு. இன்னும் அந்த பழைய பழக்கத்தை வச்சு என் குடும்பத்தை ஏதாவது பண்ணலாம்னு நினைச்ச உன்னையும் உன் தம்பியையும் இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தி. என்ன ஊரை விட்டு அனுப்புறது அவ்வளவு சுலபம் இல்லாமல சார். நானே முடிவு பண்ணி நிச்சயம் ஒரு நாள் போவேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்களை என் கால்ல விழ வச்சு தெரியாம உன் வாழ்க்கையில வந்துட்ட மேகலை, தெரியாம உன் வாழ்க்கையை சீரழிச்சுட்ட, என்ன மன்னிச்சிரு மேகலைன்னு உங்களை கெஞ்ச வச்சுட்டு தான் போவேன். உன் கல்ல நான் விழுவனா? இந்த அம்பலம் மானத்துக்காக உயிர் வாழ்ற வண்டி. மானமா உயிரானு கேட்டா மானன்னு முடிவு பண்றவன் இந்த அம்பலம். சுயமரியாதை இழந்து உன் காலை தொடணுங்கிற ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என் உயிரை விடுவனே தவிர உன் காலை தொட மாட்ட தெரிஞ்சுக்க. ஆனா நான் உங்க உயிரை தொட மாட்டேனே. ஏன்னா நான் நேசிச்ச உயிரை நானே எப்படி எடுப்பேன்? நான் உங்க மானத்தை தான் வாங்குவேன். உங்க மானம், கௌரவம்,
அந்தஸ்து எல்லாத்தையும் மொன்னுக்கொவ வைப்பேன். பாப்பா என்னாச்சுங்க? என்னப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்ல ஐயா ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல. கால் தடிக்கிருச்சு. டெய்லி வர வாசல் தானங்க, அது எப்படி தடுக்கும்? சேச்சே, கொஞ்சம் கவனிக்காம வந்துட்டேன். வேற ஒண்ணு இல்ல, நான் உள்ள போறேன். பா பாத்துப்பா. என்னங்க? உங்க சட்டையில ஏதோ ஐயா இருங்க ஐயா. சட்டையில என்னங்கய்யா? ஏதோ பூச்சி இருக்கு. போயிடுச்சு. என்னங்க? என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, கொஞ்சம் லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. அ, சிவா, அப்பாவுக்கு பிரஷர் செக் பண்ண தலை சுத்துதுன்னு சொல்றாரு. அப்பா ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாமாப்பா? இல்லை ப்ரெஷர் செக் பண்ணிடலாம்ப்பா ப்ளீஸ்ப்பா. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. நான் கொஞ்சம் உள்ள போய் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். நான் உள்ள போறேன். சரிப்பா. போறேன். அந்த மேகலைக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? துளசி, அந்த மேகலை கிட்ட நிச்சயமா ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா? அதான் அவ அவ்வளவு தெனாவிட்டா பேசுறா. என்ன அவ கால்ல விழுவப்பன்னு சொல்றாமா? காவேரிய என் தம்பியை தவிர வேற யாருக்கும் கட்டி கொடுக்க முடியாதுன்னு என்கிட்டயே சவால் விடுறாமா? என் உடம்பெல்லாம் அப்படி நடுங்கிருச்சுமா. இப்பதான் குடும்பத்துல சந்தோஷமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. 30 வருஷமா பிரிஞ்சிருந்த குடும்பம் இப்பதான் ஒண்ணு சேர்ந்திருக்கு. விஷால் அவன் அண்ணன் குடும்பத்தோட ஒண்ணு சேர்ந்து நினைச்சு தனி சந்தோஷத்துல இருக்க அவ. அத தினமும் இப்பதாமா நான் பாக்குறேன். காவேரிக்கு நல்ல பையன் கிடைச்சிருக்கான்னு நான் நிம்மதியா இருக்கேம்மா. அது எல்லாமே கலைஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குமா. அவன் என் குடும்பத்தோட சந்தோஷத்தை உழைச்சிருவாளோன்னு பயமா இருக்குமா. ஐயா அந்த மேகலை சும்மா வெத்து வெயிட்டு. அவ அப்படியெல்லாம் நம்மள எதுவும் செஞ்சிட முடியாதுங்கய்யா. கையில எதுவுமே இல்லாம ஏதோ நீ இருக்கிற மாதிரி மூடி வச்சுட்டு அவ நம்மள மிரட்டுறாளோன்னு எனக்கு தோணுது. அவ மிரட்டலுக்கு மட்டும் நம்ம பயப்படவே கூடாது. அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க யோசிக்காதீங்கய்யா. துளசி, அவ நேரடியா என்ன மிரட்டிருந்தா கூட நான் பயப்பட மாட்டேமா. என்ன நடக்குதோ பாத்துக்கலான்னு எதிர்த்து நின்றுப்பேன். ஆனா அவ என் பொண்ணு வாழ்க்கையை வச்சு மிரட்டுறா. விசாலத்தோட சந்தோஷத்தை வச்சு மிரட்டுறா. அதான் எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருக்குமா. ஐயா அவ எதை வேணாலும் வச்சு மிரட்டுட்டு அவளால நம்மள ஒன்னும் பண்ண முடியாது. அவளை நான் பாத்துக்கிறேன், நீங்க விடுங்க. என்ன மாமனாரும் மருமகளும் ஏதோ ரகசியமா பேசிட்டு இருக்கீங்க? என்ன சொன்னீங்க? இல்ல, மாமனாரும் மருமகளும் என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு கேட்டேன்.